கர்த்தருக்குள் பிரியமான என் தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாள்ல சத்தியத்தை அறிவோம் என்கிற பகுதிகளில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு வேத பகுதியை வாசிக்கும் போது ஆண்டவர் அதிலிருந்து ஒரு காரியத்தை உணர்த்தினார். பவுலடிகளார் சொல்லுகிறதான அந்த வேத வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஒரு காரியம் ஆவியானவர் உணர்த்தினார். ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறதான ஒரு விசுவாசம், அவருக்குள்ள இருந்ததான அந்த உறுதி. இன்னைக்கு நம்ம கர்த்தரை தேடணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய ஆலயத்திற்கு நாடணும். நம்முடைய பிரச்சனைக்காகவோ நம்ம காரியத்திற்காக கடவுளை தேடிக்கிறோம். ஆனா ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம மிக மிக தெளிவாய் பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிறதற்கு நேராகத்தான் நாம் ஓடுகிறோமா, சரியாகத்தான் நாம் ஓடுகிறோமா, நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு பதிவு போடலாம் நினைச்சு இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசுகிறேன். அதை யோசிக்கும் போது ஆண்டவர் ஒரு சில குறிப்பிட்ட சில பாயிண்ட்டுகளை நினைவூற்றினார். பாருங்க, நமக்கு தெரிஞ்சதுதான் ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அதுக்கப்புறம் சபையின் கீழ்ப்படிதல். இந்த சபையின் கீழ்ப்படிதல்ல அதை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய நீதி. ஸோ இதை ரெண்டா பிரிக்கும். ஸோ இப்படி நம்மை வரைமுறைப்படுத்தி வாழும்போது நிச்சயமா சொல்றேன், நாம ஓட்ட இன்னைக்கு ஓடுற ஓட்டம் எல்லாரும் ஜெயமுள்ளவர்களா ஓடுறாங்களா அப்படின்னா சிலர் கிடையாது. நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில சற்று யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதிகளில் ரட்சிப்பு என்கிற முதல் பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதை ரொம்ப 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 நம்ம கூர்ந்து கவனித்தோமானால் இன்றைக்கு நாம் முழுவதுமா முதலாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னா ஒரு கேள்வி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பாவத்தின் தொடக்கமும் முடிவும் எப்பங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. வாலிபர் தம்பிங்களை, தங்கச்சிங்களை, இன்றைக்கு ரொம்ப முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில சரி, உங்களுக்கு மாத்திரம் அல்ல, வயதானவர்களுக்கும் சரி, இன்னைக்கு இன்டர்நெட் காரியமா இருந்தாலும் சரி, இல்ல இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடியதான சில மாயையான காரியமா இருந்தாலும் சரி, இல்ல பாரம்பரியத்தின் கட்டுகளா இருந்தாலும் சரி, நம்ம அவற்றிலிருந்து முழுவதுமா விடுதலை ஆகி விட்டோமா அப்படின்னா சற்று யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஓட்டத்தை முடிக்கணும், ஜெயமுள்ளவர்களாக. அதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த ரட்சிப்புல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா போதும். எப்படி? என்னுடைய ரத்தத்துல கலந்த சுபாவமா இருந்தாலும் சரி, என் குடும்பத்தார்களுடைய சுபாவம், இல்ல என்னுடைய சுற்று வட்டாரத்தை படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நான் இருக்கிற இடத்துல என்னைக்கும் தேவனையும் விட்டு பிரிக்கிற சில காரியங்கள் இடத்துல இருக்குதா என்பதை பார்த்து அறவே அதுல இருந்து விடுதலை பெற்றாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட உடனே அவர்கள் எகிப்தை விட்டு விடுதலை ஆனோம் என்று நினைத்தார்கள். ஆனா எகிப்தின் சுபாவம் கடைசி வரைக்கும் அவர்களை விடவே. இன்றைக்கு கூட சிலர் உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, விக்கிரகங்களை விட்டு நான் வெளியில வந்துட்டோம். ஆனா அதனுடைய சில தாக்கங்கள் சில நேரங்கள்ல நம்மளை விட மாட்டேங்குது, விடாது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களை மீண்டும் உலகத்திற்குள்ள இழுக்கிற வரைக்கும் விசுவாசம் போராடிக்கிட்டே தான் இருக்கும். கர்த்தரும் உங்களை கடைசி வரை கரை சேர்க்கணுங்கிறதுக்காக அவரும் கரிசனையா இருக்கும். ஆனா இதுல முடிவெடுக்க வேண்டியது நீங்க. நான் யார்? நான் எப்படிப்பட்டவன்? கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? என்னுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமா இருக்கணுங்கிறத தீர்மானிக்க வேண்டியவர்கள் நீங்கள். பாருங்க,
ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவி எப்போதும் போராடிக்கிட்டே தான் இருக்கும். மாம்சீகத்தோடு போராடும். ஆவிக்குரிய காரியத்தோடு கூட செயல்பட விரும்பும். ஆனா மாம்சீகம் விட்டு கொடுக்க. இது எந்த பக்கம் சாயிருதோ, இந்த ஆவி எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் ஆத்மா சாய ஆரம்பிச்சு. இந்த ஆத்மா சாயிறது நிமித்தமா சரீரம் செயல்பட ஆரம்பிக்குது. சரீரம் தவறு செய்வது அல்ல. நீங்க எந்த பக்கம் எந்த ஆவிக்கு உங்களை விட்டு கொடுக்குறீங்களோ அது ஆத்துமாவை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ஆத்துமாவானது சரீரத்தின் மூலமாய் செயல்களை வெளிப்படுத்துகிறது. இந்த ஆவியோடு கூட நீங்க எந்த ஆவிக்குள்ள இருக்கணுங்கிறத தீர்மானிக்க வேண்டியது உங்க கையில. சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க இல்லையா, ரிமோட் நம்ம கையில தான். நம்ம தான் மூவ் பண்ணணும். ஸோ நம்மளை ஒருவர் மூவ் பண்ணுவதோ, நம்மளை மனுஷனோ சொந்த பந்தமோ நண்பர்களோ மூவ் பண்ண முடியாது. நம்மளை நான் தான் மூவ் பண்ணணும். காரணம், என் இயேசு, என் கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இதை உணர்ந்து கொண்ட பவுல் அழகாக சொல்லுகிறார், ஓட்டத்தை முடிச்சிடுவார். எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு சவாலா சொல்லுகிறார். அவர் நினைச்சு பார்த்து இன்னைக்கு இருக்கிற பூமியில நம்மளுக்கு ரட்சிப்பு என்கிற அந்த அனுபவத்தை சரியாய் நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன், சத்துருவானவன் அதுக்கு அடுத்து உங்களை தொடவே முடியாது. ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், இன்னும் அநேக காரியங்கள் நம்ம இடத்துல உண்டுதான். ஆனா அவைகள் கடந்து போது கடமையாய், அவைகள் எல்லாம் ஏதோ ஒரு பாரம்பரியமா போனாலும் கூட இந்த ரட்சிப்புல சரியா இருக்கிறோமா என்பதை தயவு செய்து நீங்க உணர்ந்து கொண்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துல போதும். அதனாலதான் நீங்க தினமும் எந்திரிச்சு ஜெபம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. அதனாலதான் யோபு அழகா செய்யறாரு இல்லையா, தன்னுடைய பிள்ளைகள் அவங்க செஞ்சாங்களோ செய்யலையோ ஒருவேளை அப்படிங்கிற அந்த வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து பாவத்தின் காரியங்கள் நம்ம இடத்துல தாக்க ஏற்படுத்தலாம். ஆனால் நீங்க அதிலிருந்து மீண்டு கொள்வதற்கு உங்களை நிச்சயமா நீங்க விட்டு கொடுத்தா மட்டும்தான் நீங்க அதுல இருந்து விடுதலை ஆக முடியும், ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும், ஜெயமுள்ள ஓட்டத்தை ஓட முடியும். கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்கிறார். கண்களை முடிச்சு ஜெபிப்பீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்தான் ஆண்டவரே. பல வருஷம் ஆனவர்கள் உண்டு ஆண்டவரே. சரீரத்துல தகப்பனே அநேக போராட்டங்களை இன்றளவுக்கு ஜெயம் எடுக்க முடியாதபடி சோர்ந்து போகிறேன் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆவிக்கு சர்வ வல்லவரே எதை பகுத்தறியணும், எப்படி வாழணும்னு தெரியாதபடி வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரே நீங்க உலகத்தின் ஆவிகளோடு கூட வஞ்சகத்தின் ஆவிகளோடு கூட போராடிக்கிட்டு இருக்கிறதான பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஒரு பரிபூரண விடுதலை அடைவார்களா? சர்வ வல்லவரே, உங்க மகாபரிய கருத்துல முழுவதுமான அர்ப்பணிக்கிற தெய்வ நீர் ஆளுகை செய்யும். இப்பொழுதே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைகளையும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் அனுபவம் இயேசுவின் நாமத்தினால உறுதியாய் பிடித்துக் கொள்ள உதவி செய்யும். போராடுகிற சத்துருவின் வல்லமை மனுஷிக கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் ஜெயம் எடுக்க முடியும். உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதியும் விடுதலையாக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளும். நிரபடி அவர்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஜெயமோடு ஓடுவோம். கர்த்தருடைய நமக்காய் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஆமென்.